வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். முள்ளங்கி சட்னிங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய முள்ளங்கியை இப்படி துருவலா கேரட் துருவறதெல்லாம் துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி. இந்த வர கொத்தமல்லி இந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்டையும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் 6 வரமிளகாயை சேர்த்துருக்கிறேன். இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லாவே வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஒரு 10 பல் பூண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடவே 2 தக்காளியையும் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இது பாதி அளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை நல்லா வதக்கிக்கலாங்க. முள்ளங்கியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு அரை மூடி தேங்காயை திருவி இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த கிளிப்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுட்டு அதோட அரைச்சிக்கலாங்க. நம்ம வதக்கிறப்ப சேர்த்துறதை விட இப்போ அரைக்கிறப்ப சேர்த்தனா நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி முள்ளங்கியில தான் செஞ்சது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்கங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.